அனைவருக்கும் வணக்கம். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, ஷெட்யூல் போடுறது தான். அந்த ஷெட்யூல் நம்ம போட்டாலுமே அத ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றோமா? அப்டின்றது தான் ஒரு பிரச்சனை. ஏன் அப்டின்னா, நம்ம ப்ரிப்பரேஷன்க்குள்ள போனதுக்கப்புறம், நம்ம சிலபஸ ஓரளவு அப்டியே ஃப்ளக்சுவேட் பண்ணி கவர் பண்ணிடலாம். ஆனா, எக்ஸாம் வரதுக்கு ஒரு ஃபியூ மந்த் முன்னாடிலருந்து, நம்ம எந்த அளவுக்கு ஷெட்யூல் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்டின்றது ரொம்ப முக்கியம். ஸோ, எஸ்எஸ்சி தமிழா என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, இந்த ஜூன் எண்ட்லேருந்து அதாவது ஜூன் 26லேருந்து இண்டிவிஜுவலா நாங்க ஷெட்யூல் குடுக்குறோம். இந்த ஷெட்யூல் பேஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணாலே, உங்களுக்கு எக்ஸாம்க்குள்ள மாக் டெஸ்ட்லேருந்து எல்லாமே முடிச்சு, ஒரு பிரிப்பரேஷன்க்குள்ள உங்கள கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு எய்மோட நாங்க இத லான்ச் பண்ணியிருக்கோம். அ இந்த மாடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு சிலபஸ வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம்லைன்க்குள்ள கவர் பண்ணிடுவோம். அந்த என்னென்ன சிலபஸ் அப்படின்றது நம்ம சொல்லிடுவோம். அத நீங்க ப்ரிப்பேர் பண்ற மாரி இருக்கும். தென் டெலிகிராம் சேனல்ல வந்து நாங்க லிங்க் ஷேர் பண்றோம். அண்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ற டைம் வரும் இல்லையா? அதாவது மாக் டெஸ்ட் போடுற டைம் அப்படின்னு வரும்பொழுது, நாங்க நெறைய வந்து பேப்பர்ஸ் எல்லாமே டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றதா ஐடியால இருக்கோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கண்டிப்பா அத ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ்ன்னு பார்த்தோம்னா, நாளைக்கு 26th ஆஃப் ஜூன். ஸோ இத ஷெட்யூல வந்து நாங்க குடுக்குறோம். இதுல எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு குடுத்துடுறோம். இன்னொரு விஷயம், இன்கேஸ் வந்து இந்த ஷெட்யூல உங்களால ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியல. இப்ப இன்னைக்கு நான் குடுக்குறேன். இத குடுக்குறதுல வந்து ஒரு ஒரு 2 டாபிக் அப்படி உங்களால மிஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா, அந்த டாபிக் பின்னாடி 27th போகாதீங்க. அதாவது 27ஆம் தேதி அந்த டாபிக்க கவர் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம 27 ஷெட்யூல் போலான்னு போகாதீங்க. டெய்லி குடுக்குற ஷெட்யூல் அன்னைக்கு தான். இதுல ஏதாவது பெண்டிங் ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த பெண்டிங் டாபிக்ஸ எழுதி வச்சுக்கோங்க. தனியா எடுத்து வச்சுக்கோங்க. 27ஆம் தேதி நம்ம என்ன ஷெட்யூல் ஃபாலோ பண்றோமோ, அத அடுத்து நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா வந்து அந்த ஷெட்யூல் படியே படிச்சுட்டு வாங்க. பெண்டிங் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பஃபர் டே குடுப்போம். அந்த பஃபர் டேல நம்ம பெண்டிங் இருக்கிற சிலபஸ் எல்லாமே இண்டிவிஜுவலா கவர் பண்ற மாரி இருக்கும். அதேபோல ஒரு ஃபியூ டேஸ் போகட்டும். அதுக்கப்புறம் ஒன் ஆன் ஒன் செஷன்ஸ் வைக்கலாம் அப்டின்னும் இருக்கும். கூகுள் மீட் வச்சு ஒன் ஆன் ஒன் செஷன், டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இந்த மாரி கண்டக்ட் பண்ணலான்ற பிளான்லயும் இருக்கும். ஃபேக்கல்டிஸ் எல்லாமே கனெக்ட் ஆவாங்க. நீங்க எல்லா சப்ஜெக்ட்ஸ் பத்தியுமே டவுட்ஸும் கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 26த் நம்ம என்ன பார்த்தோம் டீட்டெயில் ஸ்டடி பிளான் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேங்களா? இப்போ என்ன டார்கெட் ரோட் மேப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா நம்பர் சிஸ்டம்ல இருந்து போறோம். இன்னொரு விஷயம் நம்பர் சிஸ்டம் ரொம்ப அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியம். ஏன்னா, நம்பர் சிஸ்டம் தான் பேஸே. நம்பர் சிஸ்டம் தான் பேஸ். அந்த நம்பர் சிஸ்டம் தான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அதுல நீங்க படிச்சு பழகுனாதான், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஜெனரல் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாமே இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும் சம்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணாம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன சம்ஸ் தான். ஒரு டக்குனு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சால்வ் பண்ற மாதிரியான சம்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம நம்பர் சிஸ்டம் தான் போறோம். மேத்ஸ்ல நம்பர் சிஸ்டம் பார்க்குறோம். ஓகே. அண்ட் அனாலஜி பார்க்குறோம் ரீசனிங்ல. பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம இங்கிலீஷ்ல பார்க்க போறோம். அப்புறம் ஏன்ஷியன்ட் இந்தியா ஹிஸ்டரி வந்து கவர் பண்ண போறோம். சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஸ்டடி பிளான் எப்படின்னா, உங்களுக்கு இப்ப எக்ஸாம் கிட்ட வந்துட்டனால ஒரு 8 to 10 ஹவர்ஸ் நீங்க படிக்கிற மாதிரியான ஒரு டைமிங் வரும். அண்ட் டார்கெட் ஸ்கோர் வந்து நம்ம 60 அப்படின்னு வச்சிருக்கோம். ஏன் 60 வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம மார்க்ஸ் எழுதும்பொழுது அந்த டார்கெட் நம்ம பிளான் பண்ணி வச்சதான் ஓரளவுக்கு நம்மளால வந்து நார்மல் எக்ஸாம்ல அட்டெம்ப்ட் வந்து உங்களால குடுக்க முடியும். நெறைய ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ மார்க் முக்கியம். அவ்வளவுதான். டெய்லி நம்ம வந்து செக்ஷனல் மார்க் ஆச்சும் அட்லீஸ்ட் எழுதிட்டோம். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து சிலபஸ் பார்ப்போம். ஓகே. இது டைமிங் வந்து இந்த மாரி பிரிச்சுக்கோங்க. இது வந்து நாங்க வந்து பிரிச்சு குடுக்குற டைமிங். அண்ட் உங்களுக்கு என்ன டைமிங் செட் ஆகும். இப்ப சில பேர் வந்து 7:00 எந்திரிப்பீங்கன்னா, 7 to 10 அப்படின்னு நீங்க ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ஸோ உங்க டைமிங் பொறுத்து நீங்க ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ஆனா லேர்னிங் டைமோட நாங்க செக்ஷனோட பிரிச்சு குடுத்துருக்கோம். இதுல முக்கியமா நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நீங்க பார்த்துருங்க. கான்செப்ட் பார்த்ததுக்கப்புறம் ஃபார்முலா ரிவிஷனுக்கு ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முக்கியமானது. கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு அம் பிரம்மாஸ்திரம் மாதிரி சொல்லலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நீங்க சால்வ் பண்ணியே பார்க்கணும். ஓகே. இந்த கம்பைலேஷன் புக்ஸ் நெறைய அவைலபிளா இருக்கு. அது இல்ல அப்டின்னாலும் நாங்க டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் தான் நீங்க சால்வ் பண்ணி பார்க்குறதுல முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து நீங்க ஒரு 1 1/2 ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. விஷயம் என்னன்னாலங்க, ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் ஒரு பேட்டர்ன் தான் இருக்கு. ஒரு 5லேருந்து 6 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் மட்டும் தான் வரும்.
அதை தாண்டி எதுவுமே வெளியே கேட்க போறது இல்ல. அந்த சம்ஸ் அதுக்கான பேட்டர்ன் அதுல இருந்து கொஞ்சம் லைட்டா ஏதாவது சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்களான்னு பார்க்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மொத்தமாவே உங்களுக்கு அந்த டாபிக்ஸே இருக்கும். எந்த டாபிக்கா எடுத்தாலும் இப்போ நம்ம பேசிக்கா இப்போ பாருங்க, இதுலயே பாருங்க, உங்களுக்கு வந்து டிவிசிபிலிட்டி ரூல் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் பேஸ் பண்ணி சம்ஸ், ஒரு ரிமைண்டர் தியரம், ஒரு யூனிட் டிஜிட் வரும். இது எல்லாமே முக்கியம், கண்டிப்பா முக்கியம். இதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 2ல இருந்து 3 சம் கண்டிப்பா கேட்டுருவாங்க. கீப் ஆன் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க இதுல. சரிங்களா? இதுதான் உங்க ஷெட்யூல். எப்பவுமே மார்னிங் மேக்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ வந்து நமக்கு செக்ஷனல் டைமிங் வேற கொடுத்துட்டாங்க. அதனால நமக்கு பிராக்டிஸ் ரொம்ப ஸ்பீடா இருக்கணும். மேக்ஸ் 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 மேக்ஸ்க்கு நிறைய டைம் கொடுங்க. ஓகே. அதே போல ரீசனிங் நம்மளால எழுதிட முடியும். ஆனா ரீசனிங்க்கு பிராக்டிஸ் வேணும். ரீசனிங் சில பேர் நல்லா எழுதுவீங்க. இருந்தாலும் அந்த 15 மினிட்ஸ்க்குள்ள உங்களால ரீசனிங் எழுத முடிஞ்சதா, அது அட்மோஸ்ட் சம்ஸ் போட முடியுதா, இதுதான் முக்கியம். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிராக்டிஸ் முக்கியம். அப்புறம் உங்களுக்கு ஓகே. தென் உங்களுக்கு ஆஃப்டர் ஒரு மார்னிங்க்கு அப்புறம் ஒரு மிட் மார்னிங் டைம் நம்ம ரீசனிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ரீசனிங்ல வந்து அனாலஜில இருக்கிற டைப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கு வந்து நல்லாவே டைம் கொடுங்க. நீங்க பேட்டர்ன்ஸை பாக்குறதுக்கு நல்ல டைம் கொடுங்க. நல்லா டீப்பா அதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, மார்க்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்து பாருங்க. ஓகே. இதுல வந்து உங்களுக்கு பஃபரா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கேபிட்டல், கரன்சி, ஃபேமஸ் பர்சனாலிட்டி, இதுல வந்து நீங்க ஒரு டைப் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எப்படின்னா இப்போ கேபிட்டல்ஸ், கரன்சி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அதுல இருந்து சும்மா அப்படியே பிரெயின் ஸ்டார்மிங் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. டெய்லி நீங்க வந்து இந்த மாதிரி பார்க்க உங்களுக்கு வந்து ஜெனரல் அவேர்னஸ் கேட்கும் பொழுது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜெனரல் அவேர்னஸ் அசால்ட்டா விட்டுறாதீங்க. சரிங்களா? அடுத்து லேட் மார்னிங் செஷன். இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வருது, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வருது. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதுக்கப்புறம் வந்து கிராமர்ல வந்து ஃபண்டமெண்டல்ஸ். இதுல பாருங்க, நவுன், ப்ரொனவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், இதுல எல்லாமே அப்படின்னா என்ன, இது ரொம்ப முக்கியம். நான் வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்தோன்னே எழுதிடுவேன் அப்படின்றத தாண்டி ஒவ்வொரு கான்செப்டும் ரொம்ப டீப்பா பாருங்க. கன்ஜங்ஷன்னா என்ன, இன்டர்ஜங்ஷன்னா என்ன, ப்ரப்போசிஷன்னா என்ன, இது எல்லாத்தையுமே தனிப்பட்ட முறையில நீங்க வந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஷெட்யூலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் கிராமருடைய ஃபண்டமெண்டல்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் செஷன். ஸோ இங்க பாருங்க, இது வந்து முக்கியமான டாபிக், ஐவிசி அண்ட் வேதிக் பீரியட். உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இப்போ அதுல வந்து சில முக்கியமான சைட்ஸ் இருக்குல்ல, இப்போ ராக்கிகாரி, அப்புறம் வந்து நிறைய இந்த சைட்ஸ் எல்லாம் தொலாவிரா இதெல்லாம் இருக்குல்ல, லோத்தல், இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு எது முக்கியமான சைட்டு, அந்த சைட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ ராக்கிகாரில என்ன கிடைச்சிருக்கு, அங்க வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ராக்கிகாரில வந்து உங்களுக்கு அந்த ஏன்ஷியன்ட் விமனுடைய டிஎன்ஏ பிரிண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அதன் மூலமா இப்ப ஆரியன் இன்வேஷன்ன்றது நடந்தது வந்து லேட்டர் தான், முன்னாடியே நடக்கல. அதனால ஒன்னும் அந்த இரானியன்ஸ் வந்தனால தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் உருவாகல. ஆல்ரெடி இண்டிஜினஸா அங்க வாழ்ந்த மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்ப வந்த கரண்ட் அஃபேர்ஸ் அது. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு எது முக்கியம், ராக்கிகாரி முக்கியம். ஓகே. ராக்கிகாரி எங்க இருக்கு, ஹரியானால இருக்கு. இந்த மாதிரி நீங்க கரண்ட் அஃபேர்ஸோட சேர்ந்து ஸ்டாட்டிக்கையும் படிச்சு பாருங்க. அண்ட் அதுல இருக்கிற முக்கியமான ஏரியா ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரொம்ப அந்த ரீஜன் முக்கியம். அந்த எதெல்லாம் என்ன கண்டுபிடிச்சாங்க, அந்த கண்டுபிடிப்பு எதனால முக்கியம், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் புத்திசம், ஜெயினிசம்ல உங்களுக்கு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ங்க. புத்திசம்ல இருக்கிற பிரின்சிபல்ஸ், அதோட தாட்ஸ், அப்புறம் 8 ஃபோல்ட் பாத்து, இதெல்லாம் தான், இந்த 4 நோபல் ட்ரூத், இதெல்லாம் தான் வரும். இது எல்லாமே பேசிக் தான். இது வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக்காவே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன்லேயே புத்திசம், ஜெயினிசம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறாங்களோ அதே தான் உங்களுக்கு திரும்பி வரப்போகுது. ஸோ அதனால நீங்க உட்காந்து கான்செப்ட் படிக்கிறதோட எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பாட்டம் டு டாப் அப்ரோச் அப்படி பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எடுத்து கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க, அதுல ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன்ஸை வச்சு நீங்க என்ன பண்ணணும், கான்செப்ட் படிச்சுக்கணும். இதுதான் பாட்டம் டு டாப் அப்ரோச். அது மாதிரி நீங்க புத்திசம், ஜெயினிசம் படிச்சுக்கோங்க. அதை இண்டிவிஜுவலா நீங்க ரொம்ப டெப்தா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து மௌரியன் அண்ட் குப்தா. இதுல முக்கியமான கிங், சந்திரகுப்த மௌரிய பீரியட்ல நடந்தது, அசோகா, இல்ல கலிங்கா வார், சமுத்திரகுப்தா பீரியட்ல, இவங்க எல்லாமே முக்கியமான பர்சன்ஸ். ஸோ இவங்கள பத்தியும், இவங்களுடைய பேக்ரவுண்ட், இவங்க எங்கெங்கெல்லாம் வந்து வார் எடுத்துட்டு போனாங்க,
அண்ட் கலிங்கா வார் ஏன் முக்கியம், அசோகா ஏன் முக்கியம், ஸ்டூபாஸ் பத்தி எந்தெந்த ஸ்டூப்பா எங்க இருக்கு, ஸோ அந்த ரீஜனு அந்த ஸ்டூப்பால என்ன சொல்லியிருக்கு, இது மாதிரி சின்ன சின்ன இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க வந்து கண்டிப்பா பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து ஆஃப்டர்நூன் செஷன். ஆஃப்டர்நூன் செஷன் நீங்க வந்து 2 to 4 PM நான் கொடுத்துருக்கேன். இத நீங்க கவர் பண்றதுக்கு நல்லாவே டைம் எடுத்துக்கோங்க. படிக்கும்போது ஜாலியா படிங்க. அதாவது நான் நெறைய தெரிஞ்சுக்கணும்னு படிக்கிறேன். ஐயோ! எக்ஸாம் வந்துருச்சு, பக்கத்துல வந்துருச்சுன்னு நெனச்சு படிக்காதீங்க. நான் தெரிஞ்சுக்கணும்னு படிக்கிறேன். ஓ! இதெல்லாம் இப்படி இருக்கா? ஓ! இப்படி இருக்கா? அப்படி இருக்கா? ஓ! இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே. இந்த ஆங்கிள்ல நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கு தியரி வந்து ரொம்ப போர் அடிச்சு போகாது. சரிங்களா? ஸோ இதுவரைக்கும் நம்ம வந்து மொத்தமா கவர் பண்ணிட்டோம். இப்போ ரிவிஷன் செஷன். ஓகே. ஆஃப்டர் தட் ரிவிஷன் செஷன் என்ன பண்ணலாம்னா, முக்கியமானது எந்த எக்ஸாமா இருந்தாலும் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ரிவிஷன் தான். ரிவிஷன், ரிவிஷன், ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் வைஸ் வந்து நம்ம பார்த்தத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே. அத நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாக் கம்பல்சரி. இப்ப எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. நெறைய ஆப் இருக்குங்க. நெறைய ஆப்ஸ் இருக்கு. டெய்லி ஒரு மாக் எழுதிடுங்க. நீங்க படிச்ச டாபிக்ஸ்ல செக்ஷனல் மாக் போடுறது இம்பார்ட்டன்ட். அத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அத தாண்டி ஒரு ஃபுல் மாக் டெய்லி எடுங்களேன். உங்களுக்கு தெரியலன்னா சம்ஸ விட்டாலும் பரவால்ல. நீங்க வந்து ரொம்ப ரிக்ரெட்டா ஃபீல் பண்ணாதீங்க. அதாவது பயந்து எடுக்காதீங்க. ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன். நீங்க இங்க நான் 1000 தடவ தப்பு பண்ணலாம். உங்களுக்கு வீட்ல நீங்க மாக் எழுதும்போது நீங்க 1000 தடவ தப்பு பண்றதுல பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அந்த ஹால்ல நீங்க உட்காரும்போது, அச்சச்சோ! இன்னும் கொஞ்சம் நம்ம மார்க்க பிராக்டிஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்க ரிக்ரெட் பண்ணாத அளவுக்கு நீங்க வச்சுக்கணும். சரிங்களா? சோ அந்த அளவுக்கு நீங்க வந்து மாக் பிராக்டிஸ் பண்ணணும். நம்மளுடைய ஷெட்யூல்லயே முக்கியமானது டெய்லி மாக் தான். சரிங்களா? டெய்லி ஒரு மாக் எழுதுங்க. கண்டிப்பா ஆ உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். இந்த ஷெட்யூல தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னையிலருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்க டெய்லி ஷெட்யூல்ஸ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றோம். நாளைக்கு இப்ப இன்னைக்கு நான் இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கான ஷெட்யூல இன்னைக்கு இத குடுத்துருக்கோம். அண்ட் டெலிகிராம் சேனல்ல இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்றேன். அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இத படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஸ்ட்ரிக்ட்டா. தென் ஃபைனலா ஆம், இதுல ஏதாவது ஒரு பெண்டிங் இருக்குன்னா, தனியா எடுத்து வைங்க. நம்ம வந்து வீக்லி ஒரு பஃபர் டே மாரி குடுப்போம். பஃபர் டைமிங், பஃபர் டே மாரி வச்சுக்கலாம். அந்த பஃபர் டேல நம்ம இந்த எல்லாருக்குமே ஒவ்வொரு பெண்டிங் வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து ஸ்டாட்டிக் வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து மேத்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த பெண்டிங் உங்க பெண்டிங் என்ன இருக்கோ, அந்த பெண்டிங் அந்த டேல கவர் பண்ற மாதிரி இருக்கும். பிஃபோர் ஒன் ஆன் ஒன் செஷன் நம்ம ஒன் ஆன் ஒன் செஷன் கூகுள் மீட்ன்னு சொன்னோம்ல, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க வந்து கவர் பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம ஒரு டிஸ்கஷன் செஷன் மாரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ரொம்ப தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. பாய்.